ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். பொதுவாக மீன் குழம்பு நிறையா விதத்தில் செய்யலாம். அதில் வந்து என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். மீன் குழம்பு செய்கிறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மீன் எடுத்துக்கிட்டாலே குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வெள்ளை கலர் வாவல் மீன் எடுத்திருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கலர் சேஞ்ச் ஆகும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு வடகம் இது கூட சேர்த்துக்கோங்க. வடகம் வந்து நம்ம மீன் குழம்புல சேர்க்கும்போது மீன் குழம்புக்கு நல்ல வாசனை, அப்புறம் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இது வரைக்கும் சேர்க்காதவங்க சேர்த்து பாருங்கள். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். எப்போவுமே மீன் குழம்பு சமைக்கும்போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது மட்டுமே நான் சேர்க்க போகிறதில்ல. தனியாக நான் வந்து ஒரு 2 வெங்காயம், 2 நல்ல பழுத்த தக்காளி, அப்புறம் ஒரு 10 போல் பூண்டு எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நம்ம டைரெக்டாகவே அந்த பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்ததுனால நான் ஒரு கைப்பிடி அளவு அதை அரிஞ்சு போட்டு வதக்கிட்டு இருக்கேன். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நான் சொன்ன பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணோன்னாக்கா. இப்போது அரைச்சி வச்சுருந்த 2 வெங்காயம், 2 நல்லா பழுத்த தக்காளி, அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு எல்லாமே போட்டு அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன். அதை இந்த வதக்கணும் இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதையும் வதக்கணும். இந்த பேஸ்ட் வந்து இப்போ ஒரு மாதிரி பீச் கலரில் இருக்கு இல்லையா, இதுவுமே நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்கள்லாம் இது கூட சேர்க்க ஆரம்பிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு சைஸில் புளி எடுத்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த மசாலாவை நல்லா இந்த பேஸ்ட்டோடு கலந்து விட்டுடலாம். இப்போ ட்ரையாக இருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா குக் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா மசாலா குக் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை மாதிரி வதக்கிக்கலாம். மசாலா நல்லா குக் ஆகிடுச்சுன்னா ஓரங்களில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நம்ம இதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓரங்களில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்க்கும்போது நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க. புளி கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கூட இந்த புளியில் தண்ணி ஊற்றி கரைச்சி செகண்ட் டைமும் சேர்த்துக்கலாம். இப்போது புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிக்கும். அதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம கொதிக்க விடலாம். முன்னாடியே நம்ம மசாலாலாம் ரொம்ப டைம் நல்லா வதக்கிட்டதுனால இதை வந்து ரொம்ப டைமுக்கு கொதிக்க விடணும்னு இல்லை, கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். அதாவது அந்த புளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிச்சா போதும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுல்லுமே நான் போட்டு குழம்பு செய்ய போகிறதில்ல, நான் பாதி வறுக்கு எடுத்து வச்சுட்டேன். இப்போ அந்த தலை, அப்புறம் உடம்பு, வாலெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டு நான் வந்து குழம்பு வைக்கிறேன். எல்லா மீனையுமே நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அப்படியே கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும். நம்ம குழம்பு ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடும். எப்போவுமே மீன் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப டைம் நம்ம கொதிக்க விட்டுட்டோன்னா அந்த மீனெல்லாம் உடைஞ்சி அந்த முள்ளெல்லாம் குழம்போட மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கரெக்டாக ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் கொதிச்சா போதும். அதில் வந்து மீன் கண்டிப்பாக வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்து அழகாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை இருந்தால் தூவி இறக்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த மீன் குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.